சனிக்கிழமை காலை பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அட்டெண்ட் செய்வதற்காக நிவேதா வேகமாக தயாராகிறாள். ஸ்கூலுக்கு வந்து விஜயின் டீச்சரை சந்திக்கிறாள். ஹலோ மேடம். ஹலோ நிவேதா. விஜய் நோட்ஸை நேரத்துக்கு முடிக்கிறது இல்லைன்னு மற்ற டீச்சர்ஸுங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் உங்களை வர சொன்னேன். நிஜமாவா மேம்? ஆமாம், அவனோட எல்லா நோட்ஸுமே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு எழுதி இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எழுதுன்னு சொன்னேன், அப்படியும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. தினமும் அவன் புக்கை செக் பண்ணி அவன் முடிக்காத நோட்ஸை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி மேடம், நிச்சயமாக பண்ணுறேன். வீட்டுக்கு திரும்பி வரும்போது நிவேதா நோட்ஸை கம்ப்ளீட் செய்யாதது பற்றி விஜயுடன் பேச முடிவு செய்கிறாள். ஸ்டடி ரூமுக்கு போய் விஜயின் நோட்டு புத்தகங்களை எடுத்து பார்க்கிறாள். எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருப்பதைக் கண்டு கோபத்துடன் நோட்டு புத்தகத்தை கீழே வைக்கிறாள். விஜய், உடனே இங்க வா. தோ வரேன். என்னம்மா? விஜய், ஏன் எல்லா சப்ஜெக்ட்லயும் உன் நோட்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு? கிளாஸ்லயே வச்சு ஏன் உன் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிற? தினமும் உன்னை கேட்குறோம், நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு தான் சொல்ற. வகுப்பறையில் போர்டில் எழுதியிருக்கும் நோட்ஸை கஷ்டப்பட்டு வேகமாக எழுத விஜய் முயற்சி செய்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ், போர்டில் எழுதியிருக்கிற ஆன்சரை எல்லாரும் காப்பி பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சரை காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நாம அடுத்த கேள்விக்கு போவோம். அது என்ன வார்த்தை? டி என் இ ஆர் ஜி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேகமா எழுதுறாங்க. நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் வேணும்னு கேட்டா சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அதனால பேசாம இருக்கிறது தான் சரி. என் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக காப்பி பண்ண முடியுது? வார்த்தையை படிக்க முடியாம போட பார்த்து ஒவ்வொரு எழுத்தையும் எழுத வேண்டியிருக்கு. விஜய், ஏன் பேசாம இருக்க? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உங்க அப்பா வரட்டும், இதை பத்தி பேசுவோம். உங்கள் குழந்தைக்கு வகுப்பின் போர்டில் உள்ளதை குறித்த நேரத்தில் பார்த்து எழுதுவது சிரமமாக உள்ளதா?